திமுக காங்கிரஸ் கூட்டணி ராகுல் போட்ட ரிவர்ஸ் கியர். முக்கிய புள்ளியின் அதிரடி மூவ், பதற்றத்தில் அறிவாலயம். ராகுல் காந்தியின் நம்பிக்கைக்கு உரியவராக பார்க்கப்படும் கிரிஷ் டங்கர் இந்த கூட்டணியை ஆரம்பத்திலிருந்தே ரசிக்கவில்லை என்பதும், திமுகவுடன் இணைவதை அவர் 1% கூட விரும்பவில்லை என்பதும் கள நிலவரமாக இருக்கிறது. காங்கிரஸ் இல்லை என்றால் திமுகவால் 100% வெற்றியை எட்ட முடியாது என்ற யதார்த்தத்தை உணர்ந்த காரணத்தால் தான் எப்படியாவது மல்லிகார்ஜுனா கார்கேவை சரிகட்டி கூட்டணியை உறுதி செய்ய வேண்டும் என்று செல்வ பெருந்தகைக்கு திமுக தரப்பிலிருந்து கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக தெரிகிறது. ராகுல் காந்தியின் பிடிவாதம் ஒருபுறம் இருக்க, சோனியா காந்தி மூலமாக பின்வாசல் டீல் பேசி ப. சிதம்பரத்தை இடைத்தரகராக வைத்து சாமர்த்தியமாக இந்த கூட்டணியை லாக் செய்திருக்கிறார்கள். சோனியா காந்தியும் கார்கேயும் பச்சை கொடி காட்டியதால் வேறு வழியின்றி ராகுல் காந்தி இதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாலும் இது மனப்பூர்வமான ஒன்று அல்ல, வெறும் கட்டாய ஒப்புதல் மட்டுமே என்பது அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுகிறது. இந்த சூழலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கோரிக்கையை ராகுல் காந்தி இப்போதே முன்னிறுத்த தொடங்கிவிட்டார். அதற்கு சான்றாகவே கரூர் ஜோதிமணி ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை மீண்டும் ஒரு முறை உரக்கச் சொல்லி ஒரு தெளிவான சமிஞையை விடுத்திருக்கிறார். குறிப்பாக திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் போட்டியிடும் செல்வாக்கான தொகுதிகளை குறிவைத்து காங்கிரஸ் வம்பு இழுக்க தொடங்கியிருப்பது கூட்டணியின் விரிசலை அதிகப்படுத்தியுள்ளது. வெளியில் கூட்டணி உடையாது என்று காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் நடக்கும் தொகுதிகளுக்கான மல்லுக்கட்டும் பிடிவாதங்களும் வேறு லெவலில் இருக்கின்றன. ஒருவேளை தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஆட்சியில் பங்கு தராவிட்டால் காங்கிரஸ் திமுகவை அவ்வளவு எளிதில் விடாது என்பதும், அடுத்த கட்ட பவர் கேம் அப்போதே தொடங்கும் என்பதும் தெளிவாக புரிகிறது. முக்கியமாக கிரிஷ் டங்கர் இந்த முறை மிகவும் கராராக இருக்கிறார். செல்வ பெருந்தகை, பீட்டர் அல்போன்ஸ் போன்ற திமுகவின் ஆதரவாளர்களாக செயல்படும் அல்லக்கைகளுக்கு இந்த முறை சீட் கிடைப்பது குதிரை கொம்புதான். கடந்த காலங்களைப் போல திமுகவின் நிழலில் இருப்பவர்களுக்கு 25 இடங்களை வாரி வழங்கிவிட முடியாது என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். கட்சிக்கு உண்மையாக உழைப்பவர்கள், இளைஞர்கள் மற்றும் அடிமட்ட தொண்டர்களுக்கு மட்டுமே இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்று அவர் எடுத்திருக்கும் முடிவு காங்கிரஸில் உள்ள சீனியர் தலைவர்களுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உட்கட்சி பூசல்களும் தொகுதிகளுக்கான மோதல்களும் திமுக காங்கிரஸ் கூட்டணியின் எதிர்காலத்தை ஒரு கேள்விக்குறியாகவே மாற்றியுள்ளது.